ஹாய். தலைவர் படம் கூலி பார்த்தாச்சு. படம் நல்லா இருக்கு. மல்டி ஸ்டாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதில் தெளிவாக செஞ்சுட்டாங்க. உண்மையாகவே வில்லன் சொல்லப்போனால் அந்த மலையாள பட நடிகர் ஷௌபின் சாஹிர் உண்மையான வில்லன். அதே மாதிரி உண்மையான கதாநாயகன் சொல்லப்போனால் அனிருத் சார் தான். மியூசிக்கில் பிரித்து எடுத்துருக்கிறாரு. அந்த படத்தை கொண்டு போகிறதே அனிருத் சார் தான். தலைவரை பற்றியெல்லாம் சொல்லணுங்கிறதே இல்லைங்க. அவர் வர்ற ஒவ்வொரு சீனும் மாசான சீன் தான். இன்றைக்கும் உழைக்கிறாருன்னா அது காட்ஸ் கிஃப்ட்டு தான். அதே மாதிரி நாகார்ஜுனா சார் பயங்கர ஸ்டைலிஷு. உபேந்திரா சார் கொஞ்ச நேரம் வந்தாலும் முக்கியமான தேவைக்கு தான் வராரு. அவரையும் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் நம்ம சத்யராஜ் சார் கதையோட ஓட்டத்துக்கே அவர் தான் ரொம்ப முக்கியம். ரஜினி சாரோட நண்பராக வராரு. நல்லா இருக்குது படமெல்லாம், எந்த குறையும் இல்லை. ஸ்ருதிஹாசன் மேடம் அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை கரெக்டாக செஞ்சுருக்குறாங்க. என்ன லோகேஷ் சார் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி செலெக்ஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த உயிரோட்டம் இல்லை. பழைய ஸ்டோரி பழிவாங்கக்கூடிய ஸ்டோரியாக இருந்தாலும் கொஞ்சம் கதையில் உயிரோட்டம் இல்லை. அது ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் போகிறதே தெரியறதில்லை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மனசில் நிற்குமான்னு கேட்டால் தலைவர் நிற்கிறாரு, மற்றவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. பட்டு கதையில் ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது. நீ அடுத்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் லோகேஷ் சார் கொஞ்சம் கதையில் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அமீர் கான் சார் அவர் கேமியோ பண்ணியிருக்கிறாரு. அவர் வரணும். படம் உண்மையாகவே நல்லா இருக்குங்க. எல்லோரும் பாருங்கள், நல்லா கொண்டாடுங்க. மூவி ரிவ்யூ பண்ணால் தான் நம்ம சேனல் டெவலப்மெண்ட் ஆக மாட்டேன் தெரியுது, என்ன தான் கண்டென்ட் பண்ணாலும். அதனால் நாங்களும் மூவி ரிவ்யூக்கு இறங்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னவெல்லாம் யூடியூப் அல்காரிதம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். நாங்களும் டெவலப்மெண்ட் ஆகிறோம். ப்ளீஸ்.